பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியூரில் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறப்ப நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா ஒன்றும் படம் வந்து ரொம்ப இல்லாது. ஓகே, அதில் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த எடுத்த கதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு அது முக்கியமான கதை. இது ரெண்டாவது விஷயமா பார்க்கலாம். அப்போ நீங்கள் எல்லாரையுமே வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகாமல் எல்லாரும் ஊரில் வந்து அவங்க ஊரில் வந்து ஆடு மாடு மேய்ங்க சீமான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு தப்பான மோட்டிவேஷனில் போயிருமான்ற மாதிரியும் இந்த கதையை டைவர்ட் பண்ணப்படும். பட் நம்ம அப்படி எடுத்துக்கிற வேண்டாம். மெயினா வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ அப்பா அம்மா அவங்க உயிரோடு இருந்தாலும் தனுஷ் வந்திருக்கவே மாட்டார் அந்த ஊருக்கு. நம்ம அப்படி தானே எடுத்துக்கிறோம். அவங்க அப்பா கடையை ரன் பண்ணிட்டு இருந்தாருன்னா எடுத்துக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா சொல்கிறார், இந்த இட்லி கடை நம்ம வந்து வேர்ல்டு வைடு கொண்டு போகலாம் அப்படின்னு. அவர் வேண்டாம், இது வந்து அந்த மாதிரி போனால் காசுக்காக பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறார். அப்போ அவங்க அப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஒரு தியாகத்தை அந்த இடத்துல செய்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம எல்லாருமே அப்படித்தான் ஊரில் போய் அவங்க குலத்தொழிலில் பண்ணணும். அவங்க அப்பா இட்லி கடை வச்சா நீங்கள் இட்லி கடை வைங்க, அவங்க அப்பா டீ கடை வச்சா நீங்கள் டீ கடை வைங்க, அவங்க அப்பா வந்து ஒரு இஸ்திரி போட்டாரோ நீங்கள் இஸ்திரி போடுங்கன்னு சொல்ல அர்த்தம் கிடையாது. அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி தலைமுறைகள் வளர்ந்து போகணும். இருந்தாலும் போன இடத்த நம்மளோட எங்கேருந்து கிளம்பி போகணுங்கிற அந்த இதை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை சொல்லியிருக்காரு.